அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்கள் 3:17-18 ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ராஜா, யூதாவின் ராஜா, அப்புறம் ஏதோமின் ராஜா, 3 ராஜா அவன் பாருங்க சண்டைக்கு போகிறான். போகிறப்ப தண்ணி இல்லைன்னு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய். அப்படின்னா என்ன? தண்ணி வேணும், என்ன செய்யறதுன்னு தெரில. ஆனால் கர்த்தரிடத்துலேருந்து என்ன வருதுன்னா, எந்த விதமான அடையாளம் இருக்காது, எந்த விதமான அறிகுறி இருக்காது, ஆனால் தண்ணி வரும். ஆமென். பிரதர், இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை, சாத்தியக்கூறுகளே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நடக்கணும், நான் என்ன செய்கிறது? நம்புங்க. ஆமென். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை பார்ப்பீங்க. அருமையானவர்களே, கர்த்தரை நம்பினா போதும். அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் இல்லை. அவர் ஒன்றே தான் எதிர்பார்க்குற, என்னன்னா நீ நம்பு, நீ விசுவாசி. நீ விசுவாசித்தேன்னா என் மகிமையை பார்ப்பான்னு சொல்கிறாரு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறானுங்க, 3 தேசத்தாரினுடைய இராணுவம் சேனை, அத்தனை ஜனக்கூட்டம் இருக்கு, அவர்கள் ஆடு மாடுலாம் இருக்கு. அதுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணன்னு தெரில, மழை வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, நீ காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், நான் வாய்க்காலில் தண்ணி வருன்றார். அவன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லுகிறார். அவன் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற இடத்துலேருந்து நன்மை வராது, எதிர்பாராத இடத்துலேருந்து நன்மை வரும். அவன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு அற்புதம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லப்பா, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் ஸ்ட்ராட்டஜியே இல்லைப்பா. நான் அற்புதம் செய்வேன், அடையாளம் இருக்காது, அறிகுறி இருக்காது, ஆனால் அற்புதம் நடக்குன்றார். ஆமென். இது அவர் பார்வைக்கு அற்ப காரியம். அப்போ இவங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனை, ஆனால் அல்டிமேட் எனிமி என்னென்னா மோவாபியர் மேற்கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த கரண்ட் நீடு உனக்கு திடீர்னு ஏற்பட்ட இந்த தேவையை நான் சந்திக்கிறேன், இது என் பார்வைக்கு அற்ப காரியம். அதே நேரத்தில் மோவாபியரையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆமென். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, திடீர்னு ஒரு இம்மீடியட் நீடு, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ், இதை நான் எப்படி சரி செய்ய போகிறேன்? திடீர்னு இந்த பிரச்சனை வந்துருச்சு, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இந்த வியாதி வந்துருச்சு, இதை நான் எப்படி செய்ய போகிறேன்? இன்னும் நான் செய்ய வேண்டியது நிறையா இருக்கே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அற்புதத்தை நான் செய்வேன், இது எனக்கு அற்ப காரியம். நீ அடைய வேண்டிய இலக்கிலையும் அடையணும், பெரிய காரியங்களை செய்யணும், அதையும் நான் செய்வேன். உனக்கு தேவையான ஜெயத்தை நான் தருவேன், உனக்கு தேவையான பணத்தை நான் தருவேன். இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த பணத்தையும் நீ, இந்த கடனையும் நீ அடைக்க நான் உனக்கு வழி செய்வேன். அதே நேரத்தில் நீ செய்ய வேண்டியதுக்கு தேவையான பணத்தையும் தருவேன். இப்போ உனக்கு இருக்கிறதான இந்த சரீர வியாதியிலிருந்து உனக்கு சுகத்தை தருவேன். அதே நேரத்தில் உனக்கு பரிபூரண ஆரோக்கியத்தையும் தருவேன். இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த குடும்ப பிரச்சனைக்கான தீர்வையும் நான் தருவேன், சமாதானத்தை தருவேன், சந்தோஷத்தை பெருக பண்ணுவேன். அதே நேரத்தில் நிரந்தரமாய் உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் வழி செய்வேன். சாத்தியமில்லைன்னு உனக்கு தோணலாம், ஆனால் என்னால் எல்லாம் சாத்தியம் என்று சொல்லுகிறார். ஆமென். தேவனால் எல்லாம் கூடும். எனவே இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, அற்புதம் நடக்கக்கூடிய அடையாளமும் இல்லை, அறிகுறியும் இல்லை, அற்புதம் நடக்கும். இது கர்த்தரின் பார்வைக்கு லேசான காரியம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அதே நேரத்தில் இந்த தேவையை சந்திக்க போகிறாரு, உங்களுடைய அல்டிமேட் நீடு சந்திக்க போகிறாரு. நீங்கள் பரிபூரணத்தில் வாழ்வீங்க, நீங்கள் தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ்வீங்க, தேவனுடைய சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ்வீங்க. கர்த்தரின் பார்வை கற்ப காரியம், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு நீங்கள் ஒரு வெற்றி அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் சூழ்நிலை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் பெரிய ரட்சிப்பை அனுபவிப்பீர்கள். ஆமே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.